ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம நிலாவோட அண்ணன் கூட பார்லர் வரைக்கும் கிளம்பி போகிறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு நம்ம சேரன் பாண்டி பல்லவனெல்லாம் நீங்கள் வந்து படங்கு வாங்க தம்பி, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் காலையில் ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் ஒரு ஏசி கூட கிடையாது, டேபிள் ஃபேன் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் போயிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு இந்த ரூமில் இருக்க முடியும், ஒரு ஏசியில் சரியாக ஒரு ஃபேன் கூட சரியாக ஓட மாட்டேங்குதுன்னு, இந்த ரூமில் நம்மளால் எப்படின்னு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேன் எடுத்து போட்டு விடுறாங்க. இப்போ உனக்கு காற்று வருதாடா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி என்னால் எதுவும் பண்ண முடியல, வந்தவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ சார், இதுக்கெல்லாம் போய் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், நாங்கள் இந்த ரூம்லேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நீங்களாம் ஏசி இல்லாமல் தான் அந்த வீட்டில் இருந்திருப்பீங்க, அதனால் இன்றைக்கி இந்த ஃபேனை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒரு சேர் கூட இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வீட்டில் வேலை செய்கிறவரை கூப்பிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை இப்படி தான் நம்ம நடத்துகிறதா, இவங்களுக்குன்னு ஒரு ரூமை விட்டு வைக்க வேண்டியதானே, எல்லா ரூமையும் வந்துக்கிறவங்க எல்லா சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்துட்டு இப்போ பாரு இவங்களை இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்க வைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ போயிட்டு பாய் தலகாணி பெட்ஷீட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாரும் அதில் படுத்த பழகானவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தம்பி அதை மட்டும் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம், உங்கள் அப்பா மேலே மாடியில் தான் தூங்குவேன்னு சொன்னார், அதனால் அவருக்கு ஒரு கட்டல் பாய் தலகாணி பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்து மேலே அமுச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி சரி ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க தம்பி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோகர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இங்கே கொசுக்கடியெல்லாம் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது, ஒன்றும் முடியலையேன்னு, நம்ம வீட்டில் மட்டும் கொசு இல்லாமலேயே இருக்குது, ஏதோ வந்திருக்கிற இடத்துல நிலா சோழனோட மனசை கஷ்டப்படுத்தாமல் நம்ம இருந்துக்கணும். அதே மாதிரி சோழன் உனக்கு ஃபோன் பண்ணா? இல்லை ஆமாண்ணே ஃபோன் பண்ணார், பேசினேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அண்ணன் எதுக்காக கேட்குதுன்னா, ஏற்கனவே ஒரு தடவை சோழனுக்கு இந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ நிலாவோட அண்ணியோட அண்ணன் கூட வேறு வெளியில் போயிருக்காரு, அவர் ஏதாவது சோழனை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அண்ணன் இப்படி பயந்து போய் கேட்குது, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதுரா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறதா சொல்லிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் வராரு. சோழன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்பா மேலே என்ன பாட்டு சத்தம் கேட்குது, மாப்பிள்ளையோட அப்பா தான் மேலே படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அவர் மேலே படுத்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எனக்கு இதுதான்டா சவிகரமாக இருக்கும், அது மட்டும் இல்லை பாரு இயற்கை காற்று எப்படி வருது, சில்லுன்னு ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கெல்லாம் கொசு கடிக்குதுங்க, அதெல்லாம் என்னடா பண்ண போகுது, ஆளுக்கு ஒரு பக்கமாக கடிச்சிட்டு கூட போகட்டுமே. ஆமாம் உங்களை இங்கே தான் படுக்கணும்னு யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா என்ன? அவங்கள யாரும் எதுவும் சொல்லலை, அவங்க தனியாக ரூம் கொடுக்குறன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன், எனக்காகலாம் கீழே போய் நீ எதையும் பேச தேவையில்லை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏதாவது இருந்தால் எங்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அண்ணனை தம்பியெல்லாம் எங்கே படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு அந்த ரூமை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லாருமே கொசுக்கடியில் கீழே தான் படுத்திருக்காங்க, ஒரு மெத்த கூட கிடையாது. அதை பார்த்த உடனே சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா வராங்க. சோழன் வந்துட்டிங்களா,
"பார்றா முகம்லாம் பளபளப்பா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஆமா, வெக்கெல்லாம் வேற பட்டுட்ருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சோழன்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஆமா, அண்ணாலாம் எங்க படுத்துருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அந்த ரூம்ல தான் படுத்துருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "சரி நிலா, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிடுறாங்க. "இந்த ரூம்லயே படுத்துருக்காரு தான் சொன்ன?" "ஆமா நிலா, அங்க தான் படுத்துருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க" அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மனோகர் வராங்க. "அப்பா, நீங்க என்னப்பா வேலை பண்ணிட்டுருக்கீங்க?" "நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்காக சேரன் அண்ணனையும், உங்க தம்பிங்களையும் அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கீங்க? அது என்ன ரூம்னு உங்களுக்குனால தெரியல. அது ஸ்டோர் ரூம்ப்பா. அங்க போய் அவங்கள தங்க வச்சிருக்கீங்க." அம்மாவ கேட்டதுக்கு, அவங்களுக்கு ஏசி ரூம குடுத்ததா அம்மா சொன்னாங்க. ஆனா நீங்க என்னடான்னா, அவங்கள ஒரு ஸ்டோர் ரூம்ல படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. தங்குற அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி அவங்க என்ன ஏசி ரூம்லேயேவா இருந்தாங்க? அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. அவங்களுக்கு இந்த ரூமே ஓவர் தான் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இப்படியெல்லாம் நீங்க நடத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நான் ஹோட்டல்லே ரூம் போடுறதா சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி எங்கள வர சொல்லி நீங்க அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அங்கிள் என்னடான்னா, மேல போய் படுத்திருக்காரு. பின்ன அந்த ஆளு வீட்ல மட்டும் என்ன உள்ளேயே படுத்துட்டு இருக்காரு. அங்கேயும் வெளிய தானே படுத்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? நிலா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சோழன "வாங்க ஒரு ரூமுக்கு போய் தூங்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, நான் அண்ணனுங்களோட இங்கேயே படுத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு போ" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழனும் அவங்களோடயே போய் தூங்கிர்றாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சேரனெல்லாம் பாத்ரூம் கூட போக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா வராங்க. "என்னண்ணே எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெஷ் அப் ஆகல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லப்பா, பின்னாடி ஏதோ பாத்ரூம் இருக்காமே, அங்க ஒவ்வொருத்தரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அதுக்கப்புறமா தான் போணும்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "என்னண்ணே சொன்னீங்க? பின்னாடி இருக்கிற பாத்ரூமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "காஃபி குடிச்சிங்களா?" "இல்லப்பா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டா அப்புறமா காஃபி குடிச்சுக்கிறோம். இருங்க முதல்ல நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு காஃபி எடுக்குறாங்க. "நிலா, யாருக்காக காஃபி போடுற? உனக்கு காலையிலேயே காஃபி குடுத்தாச்சுல்ல" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்ல. சோழனுக்கும், அண்ணாங்களுக்கு எல்லாருக்குமே தான்" அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. "நீ போய் ரெடியாக போ. அவங்கள எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம். நீங்க பார்த்துக்கிற லட்சணம் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்." "என்ன நிலா, ஒரு மாதிரியா பேசுற? எரிஞ்சு எரிஞ்சு விழுற. என்னம்மா சொன்னீங்க? ஏசி ரூம் குடுத்துருக்கிறதா சொன்னீங்க. கடைசியில அவங்கள ஷோரூம்ல போட்டிருக்கீங்க. பின்னாடி இருக்கிற பாத்ரூம அவங்கள யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த வீட்ல என்ன பாத்ரூமா இல்ல? நான் போய் எண்ணி பார்க்கட்டுமா? எத்தனை பாத்ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கம்மா. போகுறபோது உங்கள எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு தான் நான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமா அவங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு போய் குடுத்துட்டு, "எப்படிம்மா இருக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.